ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரூட் ஆயில், அதுக்கப்புறமா கோல்டு, சில்வர், இந்த மூணில் தான் வந்து ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னதுன்னா எவ்வளோ ரூபாய் வச்சுருக்கீங்க, லெட்டஸே நான் என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னதுன்னா நீங்கள் 50,000 ருபீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 50,000 ருபீஸுக்கான எக்ஸ்போஷர் எவ்வளவு, அது 10x 20x டிபெண்டிங் ஆன் அது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸ்டாக்காக இருக்கட்டும், கமாடிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி போடணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். ட்ரெண்டு வந்து மேலே இருக்குது, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்லையும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து இவ்வளோ வாலடைலாக இருக்குது, ஆனால் கமாடிட்டி மார்க்கெட் வந்து ஒரு சேஞ்சஸே இல்லாமல் ஒரு ஏற்றத்தோடையே இருக்குது. இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் சார்? ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் லிஸ்டட் கம்பெனியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6,000 7,000 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவ்வளோ கம்பெனி இருக்கும்போது அண்ட் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மார்க்கெட்டு வந்து ஒவ்வொரு விதமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாலட்டிலிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கமாடிட்டி பார்த்திங்கன்னா கமாடிட்டிலையும் வாலட்டிலிட்டி இருக்கும். ஆனால் கமாடிட்டியை பொறுத்தவரையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரீஷியஸ் மெட்டல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் இதில் தான் வந்து இருப்பாங்க. அதை தவிர வந்து அலுமினியம், நிக்கல் இதெல்லாமும் ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தா நீங்கள் க்ரூட் ஆயில் வந்து பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் வந்து எவ்ரி டே சேஞ்சஸ். இப்போ வேறுங்க இன்னும் சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதனால் என்ன ஆகுனா இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்தவரையும் அந்த பர்டிகுலர் கமாடிட்டிக்கு மார்க்கெட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத பொறுத்து தான் வந்து வேரி ஆகும். ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் அது மேலே போனதுன்னா இது மேலே போகணும், அது கீழே போகணுன்னா கீழே போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது. சரி, இப்போ இவ்வளோ கமாடிட்டி மார்க்கெட்டில் இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நான் வந்து ஃப்ரெஷராக வந்து உள்ளார வரும்போது எனக்கு எது பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் சார்? நான் எதை சூஸ் பண்ணலாம்? கமாடிட்டி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து டெரிவேட்டிவ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் கமாடிட்டியில் எதில் ட்ரேட் பண்ணுவாங்கன்னா க்ரூட் ஆயில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. க்ரூட் ஆயிலில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து ஒரு லாட் வந்து நீங்கள் அந்த லாட்டுடைய சைஸ் வந்து 50,000 ரூபா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 5,000 ருபீஸ் உங்கள்கிட்ட இருந்தாலே ஒரு லாட்டு வந்து நம்ம எடுக்க முடியும். அவனா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் வந்து எக்ஸ்போஷர் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஏறினதுன்னா இதில் க்ரூட் ஆயிலில் நமக்கு வந்து 100 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி இறங்கினதுனாலும் அதில் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும். இப்போ வந்து என்னென்னா இந்த டெரிவேட்டிவ் அப்படிங்கும்போது பார்த்தோன்னா மெயினாக இட் இஸ் ஷார்ட் லிவ்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் 1 மந்த் எக்ஸ்பைரி, 2 மந்த்ஸ் எக்ஸ்பைரி, 3 மந்த்ஸ் எக்ஸ்பைரி, 3 எக்ஸ்பைரி தான் இருக்கும். 2 மந்த் 3 மந்த் எக்ஸ்பைரியில் வந்து பெருசாக ட்ரேட் நடக்காது. ஸோ கரண்ட் மந்த் எக்ஸ்பைரியில் மட்டும்தான் ட்ரேடிங்கே நடக்கும். அங்கே வந்து கரெக்டான அதில் வந்து 5,000 ருபீஸ் தான் நீங்கள் வந்து 50,000 ருபீஸ் 1 லேக் வரையும் நம்ம ட்ரேட் பண்ணோன்னாலும் கரெக்டாக 5,000 வச்சு நம்ம போக முடியாது. ஏன்னா மார்க்கெட் கீழே வந்ததுன்னா உடனே வந்து நமக்கு மார்ஜின் ஃபண்ட் பண்ணணும்பாங்க. அதர்வைஸ் பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதில் கொஞ்சம் பணத்தை எடுத்துகிட்டு தான் வந்து பண்ணணும். ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா க்ரூட் ஆயில், அதுக்கப்புறமா கோல்டு, சில்வர், இந்த மூணில் தான் வந்து ஜென்ரலாக ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா கமாடிட்டியில் இந்தியாவில் வந்து 11:30 12 o'clock வந்து MCX வந்து மூடிடுவாங்க. சில சமயம் 12 o'clock, சில சமயம் 11:30. ஆனால் இந்த கமாடிட்டிலாம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் 24 hours போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இன்றைக்கி வந்து நீங்கள் பொசிஷன் கோல்டுடைய ரேட்டு வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னதுன்னா நீங்கள் அந்த பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணல அப்படின்னதுன்னா மறுநாளைக்கு அது வந்து கண்ணாப்பினான்னு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அல்லது நீங்கள் உங்களுக்கு நமக்கு 12 o'clock முடிஞ்சிருச்சு, உடனே அடுத்த 1 hourலேயே அது மேலே போகும். மேலே போனாலும் நம்ம அதை விற்க முடியாது. ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் டே அல்லது நெக்ஸ்ட் டே மோஸ்ட்லி வந்து பொசிஷனை வந்து வச்சுருக்க மாட்டாங்க. அன்றைக்கி க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்லெஸ் அதர்வைஸ் தெர் இஸ் அ ட்ரெண்டு. ஓகே, இப்போ கோல்டுடைய ட்ரெண்டு வந்து நல்லா இருக்குது, ஒரு 1 week 1 month நல்லா இருக்கும் அப்படின்னா மட்டும்தான் அதை ஹோல்டு பண்ணுவாங்க. சார், இப்போ வந்து நான் ஃபிசிக்கலாக ஒரு கோல்டோ சில்வரோ வச்சுருக்கேன்னா எனக்கு குறிப்பிட்ட அமௌண்ட்டு இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நான் எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் கோல்ட்லேயும் சில்வர்லையும். அந்த மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங்கில் எவ்வளோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? ஆர் இதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கா? சரி, இப்போ கமாடிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து இட்ஸ் அ லாட் பேசிஸ். சில்வர் வந்து ஒரு லாட்டு. இப்போ கோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து கிராமில் இருக்குது, இன்னொன்று கிலோவில் கூட வாங்கலாம். இந்த மாதிரி மினி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது, ஃபுல் இருக்குது, மினி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ
நீங்கள் வந்து ஒரு கோல்டில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னதுன்னா எவ்வளோ ரூபா வச்சுருக்கீங்க, லெட்டஸே நான் என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னதுன்னா நீங்கள் 50,000 ருபீஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த 50,000 ருபீஸுக்கான எக்ஸ்போஷர் எவ்வளவு, அது 10x 20x டிபெண்டிங் ஆன் அது மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ரிமைனிங் 50,000 ருபீஸ் எதுக்காக நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்மளுடைய ட்ரேடுக்கு வந்து எகெயின்ஸ்டாக மார்க்கெட் போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களுடைய இது வந்து பொசிஷன் கீழே போயிடுச்சு, அதுக்கு இன்னொரு 10,000 ரூபா கொடுங்க, 20,000 ரூபா கொடுங்க அப்படிம்பாங்க. நீங்கள் அந்த 1 லட்சத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி இருக்காது. ஸோ 50% மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இங்கே 50% வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து கமாடிட்டி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பீரியடில் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் கமாடிட்டி. இப்போ கோல்டுனா கோல்டு மட்டும் பண்ணுங்கள், அல்லது கோல்டு சில்வர் வேணால் பண்ணுங்கள். ரெண்டுமே பக்கத்தில் அதே ப்ரீஷியஸ் மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் கோல்டில் ஒன்று வைக்கிறது, அப்புறம் க்ரூட் ஆயிலில் ஒன்று வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் ஒரு நிக்கல் அலுமினியம் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதான் இருந்தால் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் இருக்கக்கூடிய நீங்கள் எவ்வளவு லாட் வேணாலும் வாங்கலாம், உங்களுடைய என்டையர் மணிக்கு நீங்கள் வாங்கக்கூடாது. ஒரு 50 இல்லை 60% மட்டும்தான் வாங்கணும். இந்த ரிமைனிங் 40% வந்து இன்கேஸ் ஆஃப் உங்களுக்கு இது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னதுன்னா இந்த மணியை நம்ம ஃபண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சார் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னா இன்னொரு ஆப்ஷன் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணால் ப்ராஃபிட் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கமாடிட்டி ட்ரேடிங்கில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா? கமாடிட்டி ட்ரேடிங்கு ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா கமாடிட்டி ட்ரேடிங்கில் வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கோல்டு ட்ரேட் பண்ணுறீங்க, சில்வரில் ட்ரேட் பண்ணுறீங்க, அதாவது க்ரூட் ஆயில்னா நம்ம வந்து பொசிஷனே அங்கே எடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கமாடிட்டி ட்ரேடிங் அப்படின்னாலே டெரிவேட்டிவ் ட்ரேடிங் தான். அங்கே வி ஆர் நாட் டேக்கிங் பொசிஷன். சார் இப்போ வந்து ஸ்டாக்ஸுக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ராஃபிட்டை வந்து குறிப்பிட்ட அளவு ஸ்டாப் பண்ணுறதுக்கோ இல்லை லாஸ் குறிப்பிட்ட அளவு ஸ்டாப் பண்ணுறதுக்கோ அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் இருக்குது. ஸோ அதே வந்து கமாடிட்டி ட்ரேடிங்கில் அப்பர் சர்க்கியூட் அண்ட் லோவர் சர்க்கியூட் இருக்கா? கமாடிட்டி ட்ரேடிங்லேயும் அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் இருக்குது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரூட் ஆயிலை பொறுத்தவரையும் எவ்ரி வெட்னஸ்டே அன்னைக்கு அந்த க்ரூட் ஆயிலுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் என்னென்னா அந்த க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஸ்விங் ஆகும். ஒரு அந்த நியூஸ் வந்த உடனே 8 o'clock வரும். 8 o'clock வந்த உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்ரி வெட்னஸ்டே அடுத்த 5 minutesல டக்குன்னு மேலே போகும் அல்லது டக்குன்னு கீழே போகும். அப்படி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பொசிஷனை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க, எகெயின்ஸ்டாக வந்ததுன்னா லாஸ் ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணிடலான்னா நீங்கள் டக்குன்னு அந்த ஸ்டாப் லாஸை போட்டுட்டோம் அப்படின்னதுன்னா அது கீழே விழுந்தாலும் அதை அடிச்சுட்டு தான் கீழே போகும், உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கிடச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் அந்த நியூஸுக்கு அப்புறமா நீங்கள் 5,000 ருபீஸ் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, நியூஸுக்கு அப்புறமா 30,000 ரூபா மைனஸில் போய்டும். ஸோ அங்கேயும் வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் இருக்குது, அதே மாதிரி அங்கேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி ஸ்டாப் லாஸை எஸ்பெஷலி நீங்கள் எனி டெரிவேட்டிவ் ட்ரேட் பண்ணும்போது என்னென்னா ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா சேஃபாக இருக்கும். சரி, இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸ்டாப் லாஸில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் சார் நான் யூஸ் பண்ணலாம்? சரி, நீங்கள் வந்து நார்மல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு ஃபுல்லாக வந்து கிராஃப் இருக்கோ, பார் கிராஃபு, அந்த கேண்டில் கிராஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிராஃப் இதுக்கும் இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா இந்த கிராஃப்லேருந்து என்ன நமக்கு தெரிஞ்சுக்கிறோன்னா எந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து அது பிரேக் அவுட் ஆகுது, அந்த ப்ரைஸை பிரேக் அவுட் ஆகிடுச்சதுன்னா உடனே அது கொஞ்சம் தூரம் மூவ் ஆகும். அதே மாதிரி சப்போர்ட் ஒரு இதில் வந்து ரெசிஸ்டன்ஸு என்ன இருக்குன்னா இந்த பர்டிகுலர் ப்ரைஸு கீழே வர வரையும் அந்த அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இதை உடச்சிதுன்னா அடுத்து கீழே வரும் அப்படிங்கிறது இருக்கும். வெதர் இட் இஸ் ஸ்டாக்காக இருக்கட்டும் கமாடிட்டியாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வந்து எப்படி போடணுன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலில் இருக்கும். நீங்களாக ஒரு ஓகேப்பா ஒரு 20,000 ரூபா ஒரு 2,000 ரூபா வரையும் லாஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா கரெக்ட். ஏன்னா அதுக்கு வந்து 2,000ங்கிறது வந்து ஸ்டாப் லாஸ் கிடையாது, 2,300 இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா மோஸ்ட்லி உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னப்பா நான் 4 தடவை போட்டேன், இப்போ பார்த்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டுருக்கு, சரி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸை விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி அதிக ஃபாலோ ஆகும்போது பயங்கரமாக இதாகும். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸை பேஸ் பண்ணி வெதர் இட் இஸ் அ ஸ்டாக் மார்க்கெட் ஆர் கமாடிட்டி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். சார், இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்க்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் கமாடிட்டி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா நான் ஃபண்டமெண்டல் பார்க்கணுமா, டெக்னிக்கல் பார்க்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் பார்க்கணுமா சார்? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து இட் டெல்ஸ் யூ அபவுட் த கம்பெனி அல்லது அந்த பர்டிகுலர் கமாடிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இங்கேருந்து கோல்டுடைய ட்ரெண்டு என்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 months ஆர் 6 months வந்து கோல்டுடைய ட்ரெண்டு அப்பர் ட்ரெண்டு தான். அப்பர் ட்ரெண்டு அப்படின்னா ட்ரெண்டு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இன்பிட்வீன் ட்ரெண்டு அப்பர்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட்
அப்படியே மேலேயே போகாது, மேலே போகும் கீழே போகும், அந்த மாதிரி இருக்கும். அப்போ ட்ரெண்டு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து ட்ரெண்டு இம்பார்ட்டன்ட், வெதர் இட்ஸ் அப்பர் ட்ரெண்ட் ஆர் லோவர் ட்ரெண்ட். இப்போ நம்ம வந்து அப்பர் ட்ரெண்ட் அப்படிங்கிறது டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னதுன்னா எத்தனை நாளைக்கு இது, ஒரு 3 months 6 months. அப்போ வந்து என்னென்னா ஃபண்டமெண்டலி கோல்டு இஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த நெக்ஸ்ட்டு 3 to 6 months. அது வந்து ஐடென்டிஃபை ஆகிடுச்சு. இப்போ கோல்டு வந்து நெக்ஸ்ட்டு 3 to 6 months அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஆனால் இந்த கோல்டில் நானே சொல்லியிருக்கேன், நடுவில் கீழே இறங்கலாம் ஏறலாம் அப்படின்னதுன்னா எப்போ கீழே இறங்கும் எப்போ மேலே ஏறும் அதை பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சார்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மூமெண்ட். ஏன்னா அங்கே பொறுத்தவரையும் ஒவ்வொரு இன்வெஸ்டருடைய மைண்ட் செட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா அங்கே ட்ரேட் பண்ணவங்களுடைய மனநிலை அதை தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஸோ ட்ரெண்டு வந்து மேலே இருக்குது, எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும் அப்படிங்கும்போது டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்லையும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பிரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வில் பி லக்கி. பட் ரெண்டும் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னதுன்னா சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி. சார் இப்போ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட் உள்ளார வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ வந்து நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் போகிறதுக்கும் கமாடிட்டி போகிறதுக்கும் எது பெஸ்ட் ஆப்ஷனாக எனக்கு இருக்கும்? இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னதுன்னா இட் இஸ் பர்டனிங் டு ஒன்லி அவர் இந்தியன் ஸ்டாக்ஸ். ஸோ இந்தியன் ஸ்டாக்ஸு நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன கம்பெனி தட் டு பிட்வீன் 915 to 330 ட்ரேட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் மட்டும்தான். ஸோ இது வந்து ஒரு லிமிட்டெட் அப்படின்னு சொல்லலாம். வேறஸ் நீங்கள் வந்து கமாடிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கமாடிட்டி வந்து இட்ஸ் அ குளோபல். கமாடிட்டி வந்து இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி இட் இஸ் 24 hours அது வந்து இருக்குது. அண்டு ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்தால் கூட அது வந்து கமாடிட்டியில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து கமாடிட்டியில் வந்து ஜாஸ்தி. கமாடிட்டியில் இதை விட ஃபாஸ்ட்டாக நீங்கள் பணம் பண்ணலாம். அதே மாதிரி எப்போதுமே எப்போ ஃபாஸ்ட்டாக பணம் பண்ணலாமோ அதே சமயத்தில் லாஸ் பண்ணுறதும் அதுக்கு வந்து ஜாஸ்தி. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா கமாடிட்டி மார்க்கெட் இஸ் இன்டர்நேஷ்னல். அப்படிங்கும்போது நிறைய திங்ஸ் வந்து இட் வில் அஃபெக்ட் த ப்ரைஸ் மூவ்மெண்ட். கமாடிட்டி மார்க்கெட் பற்றி இன்றைக்கி நிறைய இன்ஃபர்மேஷன் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். இன்றைக்கி நிகழ்ச்சி உட்காந்துக்கு நன்றி. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.